மற்ற படங்கள் மாதிரி படம் வெளியான உடனே ஞாயிற்றுக்கிழமை தாண்டியும் படம் தியேட்டர்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டு குனிஞ்சு 1 கோடி வசூல் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குற மாதிரி சாதா படம் நினைச்சியாடா? கபாலிடா அப்படின்ற மாதிரி பயங்கர கெத்து காமிச்சிருக்கு கபாலி திரைப்படம். நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னும் ஒரு நாளைக்கு 1 கோடியா அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சென்னையில மட்டும் 6 நாள்ல 6 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பெருமையா மீசையை முறுக்கி சொல்லியிருக்காரு படத்துடைய தயாரிப்பாளரான தானு. அப்ப உலக அளவுல அப்படின்னும் போது இது வரைக்குமே 325 கோடியெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் பெருமையா பேசியிருக்காரு. இதெல்லாம் எங்கப்பா பேசினாரு அப்படின்னா படத்துடைய சக்சஸ் மீட்ல. படம் இப்பதான் வெளியாச்சு, அதுக்குள்ள சக்சஸ் மீட்டா அப்படின்னா தமிழ் சினிமாவோட நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்டோ அதை விட அதிகமா கிராஸ் வந்துட்டாலே உடனே சக்சஸ் மீட் வச்சிடறாங்க. 3 நாள்ல எல்லாம் சக்சஸ் மீட் வச்சாங்க. ஆனா 5 ஒரு படத்துக்கு டீசர் வெளியானதுக்கே சக்சஸ் மீட் வச்சாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கபாலியோடைய இந்த பெரிய வெற்றியை கொண்டாட வேணாமா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு படத்துல நடிச்ச எல்லாரும், படத்துடைய இயக்குனர், இசையமைப்பாளர் அப்படின்னு எல்லாருமே நன்றி சொல்லி பேசினாங்க. இந்த விழால பலரும் பேசியிருந்தாங்க. கபாலி திரைப்படத்துல பணியாற்றிருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள தொடங்கி நடிகர்கள் வரைக்கும் நிறைய பேர் பேசியிருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அதனால இயக்குனர் ரஞ்சித், இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன், அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளரான கலைப்புலி தானு ஆகியோர் கபாலி திரைப்படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணணும், அது தமிழ் மக்களுக்கு என்னோட சேர்ந்து இதை பேசணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததே மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா அட்டகத்தி, மெட்ராஸ் அப்படின்ற படங்கள் என்ன மாதிரியான வணிக அளவுலயே இல்ல மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கருத்துகள் டிஸ்கஷன் பண்ணிருக்குன்றத தெரியாம என்னுடைய படத்தை சார் ஒத்துக்கல. இந்த கதையோட நோக்கம், கதையில நம்ம சொல்லப்படுற விஷயம், முக்கியமா மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த படத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம், ஏன்னா இந்த படத்துல வரப்படுற விஷயங்கள் எல்லாமே சார்கிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணி நம்ம இப்படி பண்றோம், இந்த மாதிரியா பேச போறோம். சில டயலாக் கூட நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனா சார் சொல்லியிருக்காரு நம்ம இதை பேசுவோம், ஏன்னா இது தமிழ் நலனுடைய முக்கியமா அவங்களோட நலனுக்கு தேவையான ஒன்னா இருக்கு, இதை நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் இதுல பேசியிருக்காரு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா டைகர் சுடுற அந்த காட்சி ஆனா ரஜினி சார் ஒரு 2 நாள் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா 2 நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, இல்ல அந்த கிளைமேக்ஸ் வேணும், அந்த முடிவு தான் இந்த படத்தை வேற ஒரு படமா அது நிச்சயமா காட்டும், இல்லைன்னா யூசுவல் ரஜினி மூவியா மாறிடும், நிச்சயமா நீங்க அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரஜினி தானு சார் கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கருத்துக்கும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுன்றதுக்கும் ரொம்ப முழு விருப்பத்தோட இருந்தவர் ரஜினி சார் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எல்லாருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு நல்ல டாக்கு நல்ல இடத்துல போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண, இந்த படத்தை பத்தி விவாதம் பண்ண, இந்த படத்தோட நல்ல கருத்துக்களை, இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நான் செய்வேன். மகிழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு ரஜினி சாருக்கு போட்டு காட்டலான்னு போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது. மற்றபடி நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதுலேருந்து விலகிடணும், ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுடைய முழு மனசோட பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அது அவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு சொன்னார். அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு, இசை, அப்புறம் சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே வேற ஒரு ரூட்டில் போயிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை சைன் பண்ணும்போது. வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே,
படத்தை வந்து பயணித்துவது, அதாவது ஒரு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தரமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி காலையில் 7 மணிக்கு வந்தவர் விடிகால 4 மணிக்கு போகிறார். சார் என்ன சார் ஹெல்த் என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான், அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. ஸோ ஒரு இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன் சொன்னார், ரஞ்சித் சொன்னார், ரொம்ப ஃபீவர், அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லி கூட மீறி வந்து பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரை சேர்ந்து பார்க்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததொட்டு நீங்கள் பார்த்துருங்க சார்னு சொன்னேன். அவர் வீட்டில் எடுத்து போட்டு காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட்டு எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி புகழ்ந்தார். தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நாளைக்கு காலையில் நான் நேரம் வரேன் சார்னேன். வந்து பார்த்தேன், தானே இது வந்து பாட்ஷான்னுவாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னாரு. ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ரஞ்சித் கிரேட் அப்படின்னாரு. சார் எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? இது உண்மை, இது பொய்யில்லை, இது மெய், இது சத்தியம், இதை உணர்வுபூர்வமா சொல்றேன். அப்படி சொன்னார். உடனே ரஞ்சித்துக்கு நான் வெளில வந்து இப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூலாது. இப்பதான் முனிக்கண்ணையா சார் கிட்ட பேசிட்டு வந்தேன். சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி, 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி. சென்னை மாநகரில் மட்டும் 7 கோடி வசூல் செய்து 100 விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலிதான் உச்சத்தினுடைய வசூல் என்று சொல்றார். இது எவ்வளவு பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கிங் ஜனாதிபதி வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சு உதறது, வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனா இது பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க, இது என்ன இது இவ்வளவு பெரிய மிராக்கிளா இருக்குதுன்னு. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு சொன்னார், என்னையா நம்மெல்லாம் இருக்கிறோம், இவ்வளோ இது இருக்கு, ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்களே பப்ளிசிட்டில, இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையில இருந்து தம்பி பிரித்திக் பந்து என்கிட்ட சொல்லும் போது நாம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை, எல்லை இல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். இப்படி நிறைவான வரவுகள் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கின்னு இருக்கும் பொழுது அங்கங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன சின்ன ஓடு நதியில ஒரு கல் போட்ட ஒரு சின்ன ஒரு பிசிறு வரணும், அந்த மாதிரி அங்கங்க சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதே இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்பியும் தொடக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராமன் சார். அதுக்கடுத்து முகத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன். ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இந்த வியாபார எல்லை என்பது தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியூகங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்கு. ஆனால் இது அந்த வியூகத்து இல்லை, அந்த கதை களத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்ன, சார் நான் வந்து சந்தோஷ் சிவனை சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம் மேல ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திரள், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றும் பன்மணி திரள் போட்டா நன்மணி பொறுக்கலாம்னா அத்தனையும் நன்மணியா இருக்குது, பன்மணிகள் எல்லாம் நன்மணிகளாக இருக்குது.